ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 ஆகிய தேர்வுகள்ல புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட் 8ல, அதாவது தமிழ்நாட்டினுடைய கலை, கலாச்சாரம் மற்றும் அரசியல் இயக்கங்கள், அரசியல் சமூக இயக்கங்கள். ஸோ அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த யூனிட் 8ல தேர்ட் சாப்டரா என்ன வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. ஸோ அதை சமச்சீர் கல்வியில 10ஆம் வகுப்புல 9வது லெசனா, ஹிஸ்டரியில 9வது லெசனா இருக்கு. ஸோ இந்த லெசனை படிச்சாலே மோஸ்டா நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம இந்திய லெவல்ல நடந்த சுதந்திர போராட்டத்தை படிச்சிருப்போம். அதாவது நேஷனல் ஸ்ட்ரகிள், எப்படி சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா 1600கள்ல பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வருவாங்க. ஸோ பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, டச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதுல பிரிட்டிஷ் பவர் அக்வயர் பண்ணுவாங்க. எப்போனா 1757, 1757க்கு அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் போர், பிளாசி போர்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பவரை கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு போராட்டங்களா வெடிக்கும். அந்த போராட்டங்கள் 1857ல கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிப்பாய் புரட்சியின் மூலமாக பெரிய வடிவம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்றேன். ஸோ அதே டைம்ல தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் என்னென்ன பங்களிப்பு செஞ்சா, தமிழ்நாட்டுல இருந்து எந்த மாதிரியான குரல்கள் இருந்துச்சு, சுதந்திர போராட்டத்துக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சாப்டர் வச்சிருக்காங்க. இதுல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெசன்ல இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஒரு 3 அமைப்புகள் பத்தி பார்க்க போறோம். அதாவது இது எந்த காலகட்டம் அப்படின்னா 1885க்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல என்னென்ன மாதிரியான போராட்ட வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது 1885ங்கிறது காங்கிரஸ் உருவாக்கம். ஸோ காங்கிரஸ் உருவாக்கத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரியே காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுல தமிழகம் முன்னோடியாக திகழ்ந்தது. 1857ல தான் சிப்பாய் புரட்சி நடந்துச்சு. ஆனா 1806லயே வேலூர் புரட்சி நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி சிப்பாய் புரட்சிக்கு இணையான ஒரு புரட்சி தான் வேலூர் கோட்டையில நடந்த இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை நடத்தினாங்க. ஸோ 1857ல தான் வடநாட்டுல சிப்பாய் புரட்சி நடந்துச்சு. ஆனா 1806லயே தமிழகத்துல வேலூர் புரட்சி நடைபெற்றுச்சு. ஸோ அது இம்பார்ட்டன்டான ஒரு டேட், நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு இயர் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு 1806. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல எந்த மாதிரியான புரட்சிகளா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் முதல்ல சுதந்திர போராட்டத்தோட தொடங்கியவர்கள் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள். ஸோ பாளையக்கார்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல பாலிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடியோ பாக்குறவங்க என்னன்னா, இங்கிலீஷ்ல நம்ம வச்சு எடுத்தோம்னா தமிழ்ல கேட்கறாங்க, தமிழ்ல ஃபுல்லா எடுத்தா இங்கிலீஷ்ல கேட்கறாங்க. அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இங்கிலீஷையும் தமிழ்லையும் கலந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க பாலிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, ஸோ அதனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ விஜயநகர பேரரசு தமிழகத்தினுடைய சில பகுதிகளை ஆட்சி செய்யறாங்க. ஸோ அப்படி விஜயநகர பேரரசுகளுடைய கவர்னர்களாக அவர்களுடைய வைஸ்ராய், அதாவது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் பாளையக்காரர்கள். விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு பாளையக்காரர்கள் குறுநில மன்னர்களை போல அந்தந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. சோ அவங்கதான் முதல்ல சுதந்திர போராட்டத்தை, பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்குறாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க யாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர் இவங்க எல்லாம் யாருன்னா பாளையக்காரர்களா இருந்தவங்க தான். சோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ தமிழகத்தில் பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டங்களை துவங்கியவர்கள் பாளையக்காரர்கள். அதுக்கப்புறம் பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொன்னா அது வேலூர் புரட்சி. அது நடைபெற்றது 1806ல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 3 அமைப்புகள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில, அதாவது 19ஆம் நூற்றாண்டுனா 1800ல ஆரம்பிக்கிறது தான் 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். சோ 1850கள்ல என்ன நடக்குது அப்படின்னா,
சென்னை மாகாணத்துல, அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்துல நிறைய பேர் வந்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்தியாவுடைய ஏனைய பகுதிகளை விட இங்க கல்வி கற்பவர்கள் வந்து அதிகமாறாங்க. சோ அவங்களுக்கு அப்ப பிரிட்டிஷினுடைய அக்கிரமங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. சோ பிரிட்டிஷை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதலாவதாக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, சென்னை வாசிகள் சங்கம் சொல்லி ஒண்ணு உருவாகுது. சோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து எப்போ உருவாச்சுங்கிறது ஒரு கேள்வி, பொட்டன்சியலான கேள்வி. 1852 சென்னை வாசிகள் சங்கம் உருவாகுது. அதை உருவாக்கியவர் வந்து கஜ்லு லட்சுமி நரசு ஸ்ரீனிவாசனார். இவங்க 2 பேரும் உருவாக்குறாங்க. சோ இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டாக்ஸ வந்து கம்மி பண்றது, வரிகளை வந்து குறைப்பது. அதே மாதிரி அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கம் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிகளுக்கு அதிகமாக வந்து ஊக்கங்களை அளிச்சிட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு டாக்ஸ் இல்லாம அவங்களுடைய பிசினஸ் ப்ரொமோட் பண்ற மாதிரி. சோ அதையும் எதிர்த்து இந்த சங்கம் வந்து போராடுது. சோ இந்த சங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயங்கள். அடுத்ததா இந்த அமைப்பு வந்து என்னெல்லாம் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அமைப்பினுடைய சக்சஸ், இந்த அமைப்பு எதுலதான் சாதிச்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒண்ணு, டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கறத ஒண்ணு இந்த அமைப்பு மூலியமாக உருவாக்கப்படுது. அதாவது இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகள் அரசாங்கம் எடுத்து டார்ச்சர் கமிஷன் உருவாச்சு. சோ இந்த டார்ச்சர் கமிஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1850கள்ல டார்ச்சர் ஆக்ட் வந்து அன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சு. சோ டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னா சித்திரவதை சட்டம். சோ எதுக்காக சித்திரவதை பண்றாங்க அப்படின்னா, யாராவது டாக்ஸ் கட்டல, வரி கட்டல அப்படின்னா அந்த வரியை வசூலிப்பதற்கு சித்திரவதை பண்ணலாம். அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு லீகல்னு சொல்லி இருந்துச்சு. சோ அதை எதிர்த்து போராடினதுதான் இந்த அமைப்பினுடைய முக்கியமான இது. இந்த அமைப்பினுடைய பெயர் சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சோ இந்த அமைப்பு அந்த டார்ச்சர் ஆக்டுக்கு எதிராக போராடி டார்ச்சர் ஆக்ட் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி டார்ச்சர் கமிஷன் சொல்லி ஒண்ணு உருவாக்கப்படுது. அதாவது சித்திரவதை ஆணையம் அப்படின்னு நிறுவப்பட்டு, இதுக்கு மேல யாருமே மக்களை சித்திரவதை செஞ்சு வரி வசூலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. சோ சென்னை வாசிகள் சங்கம் எப்போது துவங்கப்படுகிறது? 1852. அதை துவங்கியவர் கஜ்லு நரசிம்மரசு ஸ்ரீனிவாசனார். இந்த அமைப்பினுடைய நோக்கம் டாக்ஸை ரெடியூஸ் பண்றது, கவர்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுக்குற நிறைய மானியங்களை கட் பண்ணணும்னு சொல்றது. இந்த அமைப்பு எதுல வந்து வெற்றி கண்டுச்சு? டார்ச்சர் ஆக்டை வந்து ஒழிச்சதுலயும் டார்ச்சர் கமிஷனை வந்து நிறுவியதுலயும் இந்த அமைப்பு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. சோ கேள்விகள் எப்படி பிரிலிம்ஸுக்கு வரலாம்னா, டார்ச்சர் ஆக்ட் வந்து எந்த அமைப்பினுடைய போராட்டத்தால் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, பத்திரிகைகள். 2 பத்திரிகைகள் பத்தி பார்க்க போறோம். அதுல ஒண்ணு த இந்து அப்படிங்கிற ஆங்கில நாளிதழ், இன்னொன்னு சுதேசமித்ரன் அப்படிங்கிற தமிழ் நாளிதழ். சோ இந்த நாளிதழ் உருவாருக்கான இது ஒரு கதை மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 1877 என்ன நடக்குது அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய முதல் இந்திய நீதிபதியா முத்துசுவாமி அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு. சோ இங்க இந்த படத்துல இருக்காரு பாருங்க, இந்த முத்துசாமிய முதல் இந்திய நீதிபதியா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நியமிக்கிறாங்க. அப்படி இந்தியரை வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியா நியமிச்சத அன்னைக்கு இருந்த நாளிதழ்கள் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, கேவலமா இந்தியர்களை போய் நியமிச்சிருக்காங்களேன்னு சொல்லி எழுதுறாங்க. சோ அந்த டைம்ல தான் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு எண்ணி யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்தியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு நாளிதழ் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்படி சுப்பிரமணியம் அவர்களாலும் வீர ராகவாச்சாரி அப்படிங்கிற 2 நபர்களாலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில நாளிதழ். சோ அந்த நாளிதழ், அதாவது 1877 முத்துசுவாமி நியமிக்கப்படுறாரு. அப்ப எல்லா பத்திரிகைகளும், அதாவது அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்ங்கிறது ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டுச்சு. பெங்கால் கெசட் தான் முதல் பத்திரிகை. அதை இந்தியாவில் வந்த முதல் நாளிதழ். அதை தொடங்கியவர் அகஸ்டஸ் ஹிக்கிங்கிற ஒரு ஆங்கிலேயர். சோ அன்றைய காலகட்டத்துல எல்லா நாளிதழும் ஆங்கிலேயர்களால் யாருக்கு நடத்தப்பட்டுச்சு? ஆங்கிலேயர்களுக்கு நடத்தப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களுக்காக நடத்தப்பட்ட நாளிதழ். அப்ப இந்தியர்களுக்காக ஒரு நாளிதழ் வேணுமே சொல்லி யோசிச்சுதான் இந்த இந்து அப்படிங்கிற ஆங்கில நாளிதழ சுப்பிரமணியம் தொடங்குறாரு. சுதேசமித்திரன் அப்படிங்கிற நாளிதழ சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. சோ இந்த இடத்துல என்னென்ன கேள்விகள், பொட்டன்சியலான கேள்விகள் பிரிலிம்ஸுக்கு கேட்கலாம்னா,
எப்போ இந்த நாளிதழ்கள் தொடங்கப்பட்டுச்சுங்கிற கேள்வி இருக்கும். சோ இது இந்து அப்படிங்கிறது 1878 தொடங்கப்படுகிறது. இந்த இந்துங்கிற நாளிதழ் 1878 தொடங்கப்படுகிறது. சுதேசமித்திரன் அப்படிங்கிறது 1891 தொடங்கப்படுகிறது. சோ யாரால் தொடங்கப்படுகிறது? சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அவங்க இந்துவை தொடங்குறாங்க. சுப்பிரமணியம் தனியா, சுதேசமித்திரன் தொடங்குறாங்க. சோ இது ரெண்டும் கேள்விகள் வரும். சோ 1878, 1891. சோ 1877 நீதிபதியா முத்துசுவாமி நியமிக்கப்படுறார். அதுக்கு ஒரு ஆண்டுகள் கழித்து 1878 இந்த இந்து நாளிதழ் தொடங்கப்படுகிறது. 1891 சுதேசமித்திரங்கிற தமிழ் நாளிதழ் தொடங்கப்படுது. சோ இதுதான் வந்து அச்சாணி மற்ற நாளிதழ்கள் உருவாவதற்காக. இதுக்கப்புறம் இந்த இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் வந்து தொடங்கப்படுகிறது. சோ இது வந்து செகண்ட் விஷயம் பத்திரிகை பத்தி. மூன்றாவதாக ஒரு அமைப்பு பத்தி சொல்றேன். சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன் சபா. சோ இது வந்து யாரால தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீரராகவாச்சாரி. ஏற்கனவே இந்து நாளிதழ் தொடங்குனதுல பெரும் பங்காற்றிய வீரராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னை மகாஜன சபையை வந்து தொடங்குறாங்க. சோ வீரராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா இவங்கெல்லாம் தொடங்குறாங்க. சோ இந்த அமைப்பு எப்போ தொடங்கப்படுதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக 1884 வந்து இந்த அமைப்பு வந்து தொடங்கப்படுகிறது. சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 தொடங்கப்படும். சோ அதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பா 1884 இந்த அமைப்பு வந்து தொடங்கப்படுகிறது. சோ இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியாவில நடத்தணும். அது என்ன சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியாவில நடத்தணும்? சோ அன்றைய காலகட்டத்துல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அன்னைக்கு ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. சோ அந்த ஆபீசருக்கான தேர்வு எங்க நடக்கும்னா லண்டன்ல நடக்கும். சோ இந்தியரும் போய் அதுல எழுதணும்னா லண்டனுக்கு போய் எழுதிட்டு வரணும். சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஆளுகள்லாம் லண்டன்ல போய் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு வந்தாங்க. ஆனா இந்தியாவில வேலை செய்யறதுக்கு நீ ஏன் லண்டன்ல எக்ஸாம் வைக்கிற, இந்தியாலே நீ எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. இரண்டாவதாக கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது வந்து இந்தியாவுடைய அரசியல் இதெல்லாமே வந்து லண்டன்ல இருந்து கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு. அதை கலைக்கணும். மூன்றாவதாக வரிகளை வந்து குறைக்கணும். சோ இதெல்லாம் வந்து இதனுடைய எய்மா இருந்துச்சு. இது வந்து மூன்றும் வந்து இந்த அமைப்பினுடைய எய்ம். சோ இந்த அமைப்புல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த மெட்ராஸ் மகாஜன் சபாவை பத்தி என்னென்ன கேள்விகள் வரலாம்? தொடங்கப்பட்ட ஆண்டு 1884. தொடங்கியவர்கள் வீரராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா. இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன் இந்தியா, அபாலிஷ் சிஓஐ இன் லண்டன், டாக்ஸ் ரிடக்ஷன். சோ இது மூன்றும். சோ எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபாவினுடைய நோக்கங்களில் ஒன்று முழுமையான சுதந்திரத்தை அடைவது அப்படின்னா அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல முழுமை பூர்ண ஸ்வராஜ்ங்கிறது இதுக்கான கோரிக்கைகளாக இருக்கவில்லை. சோ இந்த மூன்று அமைப்புகள், அதாவது 2 அமைப்புகள் பத்தியும் ஒரு பத்திரிகை துறைகளை பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது 1885 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருக்கிறத நான் சொல்ல போறேன்னு சொல்லி இந்த வீடியோல. அதனால நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் இருந்த மிதவாதிகள் யாரெல்லாம் அப்படிங்கறத இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதையும் நம்ம இந்த வீடியோலயே பார்ப்போம். அடுத்ததா ஆரம்ப காலகட்டத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னா சுதந்திர போராட்டம் மிதவாதிகளுடைய கைகள்ல இருந்துச்சு. சோ மிதவாதிகள்லாம் யாரு? சோ இதெல்லாமே வந்து நம்ம ஹிஸ்டரி கிளாஸ்ல ஏற்கனவே வந்து நம்ம ஆப்ல இருக்கிற கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயிலா சொல்லியிருப்போம். மாடரேட்ஸ்னா யாரு அப்படின்னு. சோ மாடரேட்ஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னா கோரிக்கைகளாக வந்து முன்வைக்கிறவங்க. பெட்டிஷன், பிரேயர் இதெல்லாம் பண்றவங்க. அதாவது கோரிக்கைகள் எழுதி தருது, மனுவை எழுதி தருது, ஆக்ரோஷமா போராட்டங்களிலோ சாலை மறியலிலோ அதெல்லாம் ஈடுபடாம, புறக்கணிப்பு இதெல்லாம் ஈடுபடாம கோரிக்கைகளை லெட்டர் எழுதி அது மூலியமா வந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறவங்க தான் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சோ முதல் ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து இந்தியர்கள் வந்து அப்படிதான் தங்களுடைய கருத்துக்களை பிரிட்டிஷ்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க பெட்டிஷன் மூலியமாக. பின்புதான் வந்து அந்த போராட்ட வடிவம், இந்த பெட்டிஷனுக்கு அவங்க செவிசாய்க்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போராட்ட வடிவம் வேற மாதிரி ஆகுது. சோ தொடக்க காலகட்டத்துல இருந்த மிதவாத தேசியவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்டான அந்த போட்டோஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, நடேசன் இவங்க எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க. சோ இது இல்லாம யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா
கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், நடேசன், மாதவராவ், ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள் குழுல வருவாங்க. சோ இந்த மிதவாதிகளுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, மிதவாதி தேசிய அவங்க வந்து அரசமைப்பின் மேல நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நல்லதுதான், நம்ம கோரிக்கைகளை வச்சா ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சாங்க. சோ அவங்க என்னன்னா, கலந்துரையாடுவதன் மூலமாக நாம் நினைப்பதை சாதித்துக் கொள்ளலாம் சொல்லி அவங்க நினைச்சாங்க. அதனால அரசுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு சமர்ப்பித்தல், வேண்டுகோளாக்குதல். சோ இதெல்லாம் என்னன்னா பெருந்தன்மை வாய்ந்த மொழி நடையில், அதாவது மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு சமர்ப்பித்தல், இதெல்லாம் தான் அவங்களுடைய வழிமுறை. மற்றபடி போராட்டமோ, சாலை மறியலோ, புறக்கணிப்போ, பாய்காட் செய்வதோ அவங்களுடைய வழிமுறையாக இருக்கவில்லை. சோ இதுதான் வந்து மிதவாதிகள். இதான் வந்து தமிழ்நாட்டுல இருந்த மிதவாதிகள் யாரெல்லாம்னா, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், மாதவராவ், சீனிவாச சாஸ்திரி இவங்கெல்லாம் மிதவாதிகள். இப்போ வஉசி, சுப்பிரமணிய பாரதி இவங்கெல்லாம் மிதவாதியானா மிதவாதிகள் கிடையாது. ஆனா அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கப்பலே ஓட்டினார் வஉசி. சோ அவங்க மிதவாதிகள் வர மாட்டாங்க. சோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்கலாம்னா, பின்வருபவர்களுள் யாரெல்லாம் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ அப்போ இந்த நேம் எல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் மிதவாதி இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாதிரியான கொஸ்டின் ஃப்ரேமிங்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மிதவாத கூட்டம் வந்து மிதவாத கட்டத்துல தமிழகம் வந்து எந்த அளவுக்கு முன்னணியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1885ல உங்களுக்கு தெரியும் காங்கிரஸினுடைய முதல் மாநாடு வந்து நடக்குது. சோ 1885ல நடந்த முதல் மாநாடு பாம்பேல வச்சு நடக்குது. அந்த பாம்பேல நடைபெற்ற மாநாட்டுல 72 பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுல 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து தமிழகம் வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து பங்கு பெற்றிருக்காங்க. 72 பிரதிநிதிகள்ல 22 பிரதிநிதிகள் சென்னை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் குறிப்பா வந்து ஜி சுப்பிரமணியம் இந்து பத்திரிகை ஆரம்பிச்சவர் வந்து தாதாபாய் நௌரோஜிக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிறவர் சுதந்திர போராட்டத்துல. தாதாபாய் நௌரோஜி வந்து எப்படி பிரிட்டிஷனுடைய சுரண்டல்களை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தாரோ அதே மாதிரி, அதாவது எழுத்தின் மூலமாக தாதாபாய் நௌரோஜி என்ன செஞ்சாருன்னா, பிரிட்டிஷ் எப்படியெல்லாம் இந்திய நாட்டினுடைய வளங்களை சுரண்டுதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இணையானவர் தமிழகத்தில் இருப்பவர் ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அதே மாதிரி காங்கிரசனுடைய 3வது மாநாடு எங்க நடந்துச்சுன்னா சென்னையில நடந்துச்சு. இப்போ 1000 லைட்ஸ் சொல்லக்கூடிய 1000 விளக்கு பகுதி மக்கீஸ் கார்டன்ல நடைபெறுகிறது. சோ அதுல வந்து 1887ல பத்ருதீன் தயாப்ஜி தலைமையில 3வது மாநாடு தமிழகத்தில் வைத்து நடைபெற்றது. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ தமிழகத்திலிருந்து மிதவாதிகள் வந்து அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல பங்களிப்பு செலுத்திருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த மக்கீஸ் கார்டனு, அதுல வந்து தலைவரா இருந்தவர், இதெல்லாம் வந்து கேள்விகளா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தின் பங்குல ஒரு சிறிய பகுதியை வந்து பார்த்திருக்கோம். ஃபர்தரான வீடியோஸ்ல இந்த லெசனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். தொடர்ந்து என்ட்ரி டிவி தமிழ்ங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ட்ரி ஆப்பை உடனடியா டவுன்லோட் பண்ணுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, RRB, SSC பேங்கிங் போன்ற பல போட்டித் தேர்வுகளுக்கு என்ட்ரி ஆப்பின் மூலமாக ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.